4வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம், தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். என கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உயர்வுக்காக காத்திருக்கலாம், அல்லது உங்க வாழ்க்கையிலே ஒரு மேன்மையான இடத்திலே நீங்கள் உட்கார வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்துத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஒருவேளை மனுஷன் உங்களை தாழ்ந்த நிலைமையில வச்சிருக்கலாம். உங்களை ஒரு இழிவான பார்வையில மனுஷன் உங்களை பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்களும் நினைக்கலாம், நான் இந்த தாழ்மையில கிடக்கிறேனே, யார் என்னை உயர்த்துவார்? நான் உயர வேண்டும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் உயர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என் வேலை ஸ்தலத்துல, என் குடும்பத்துல, என் தொழில்ல, என் படிப்புல நான் முன்னேற வேண்டும், நான் மேன்மையா இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் உயர்த்த போகிறார். யாரெல்லாம் உங்களை தூசணமாய் நினைக்கிறார்களோ, அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, இழிவான வார்த்தைகளை பேசி உங்களை துன்புறுத்துகிறார்களோ, உங்களை அழ வைக்கிறார்களோ, அவர்கள் மத்தியில கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் தயாராயிருங்கள். உங்க சூழ்நிலைமைகளை மாற்றி கர்த்தர் உங்களை எட்டாத உயரத்துல ஆண்டவர் உங்க கால்களை நிறுத்த போகிறார். கண்பான தேவ பிள்ளையே, ஒரு பிள்ளை எக்ஸாம் எழுதும் போது அது எக்ஸாமுக்கு தயாராக இருக்கிறது. ஒரு யுத்த வீரன் யுத்த களத்துக்குள்ள இறங்கும் பொழுது தயாரா இருக்கிறார். ஒருவேளை நீங்களும் அநேக சவால்களை சந்தித்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அந்த உயர்வுக்கு நீங்கள் தயாரா இருங்கள். அது வேலை ஸ்தலத்துல நடக்கலாம், உங்க குடும்ப வாழ்க்கையில நடக்கலாம், உங்க தொழில நடக்கலாம், உங்க படிப்புல நடக்கலாம். எந்த காரியத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உயர்வை தரப்போகிறார். திருமணத்துக்காக காத்திருக்கிறீங்களா? ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கிறீங்களா? அல்லது எனக்கு ஒரு நல்ல உயர்வு கிடைக்க வேண்டும், என் வாழ்க்கையில நான் முன்னேற வேண்டும், என் வாழ்க்கையில நான் சாதிக்க வேண்டும், அப்படி அநேக கனவுகளோடு கூட நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? நிச்சயமா நீங்க தயாரா இருங்க. கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி எட்டாத உயரத்திலே கர்த்தர் உங்களை உட்கார செய்வார், உங்களை உயர்த்துவார். உங்கள் நிலைமைகள் மாறும். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் மனுஷர்கள் எழும்பி கொண்டிருக்கிறாங்கப்பா. உடைய உயர்வை தடுக்க நினைக்கிற கூட்டம், உங்களை தாழ்மைப்படுத்துகிற கூட்டம், ஆண்டவரே இப்படிப்பட்ட உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவர்களை உயர்ந்த இடத்துல வைச்சு அவர்களை உயர்த்தும்படியா ஜெபிக்கிறேன். அவருடைய சூழ்நிலைமைகளை மாற்றும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு உயர்வை நீர் கட்டளையிடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.